என்ன பண்ண அக்ஷய திருதியில ஜெயிச்சிடலாம். அட போங்க மேடம், தங்கம் விக்கிற விலைக்கு அக்ஷய திருதி ஒண்ணு மட்டும் தானா அப்படின்ற மாதிரி கேட்டகரியில இருந்தாலும் சரி, நம் வாழ்வை வசந்தமாக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த 365 நாள்ல யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு நாளை மட்டும் செலக்ட் பண்ணி சும்மா இதெல்லாம் ஃபேக்குங்க, அக்ஷய திருதி அன்னைக்கு நகைக்கடைக்காரங்களாம் ஏற்றி விட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அப்ப அக்ஷயம் என்றால் சேர்ந்தே தீரும். அக்ஷய திருதியை என்றால் 2 விதமான அர்த்தம். அக்ஷயம் என்றால் நமக்கு எல்லாம் தெரியும், வளருதல் என்று பொருள். அப்பேற்பட்ட அதி உற்பதமான உங்களுடைய கர்மாவை, பாவங்களை கழிக்கக்கூடிய கங்கை உருவான நாள் இந்த அக்ஷய திருதி. குருதான் பெருநிதிக்கு இறைவன். அப்போ உங்களுக்கு பெருநிதிக்கான இறைவனாக உங்களை வாழ வைக்கக்கூடிய அமைப்பை இந்த தங்கம் கொடுக்குன்ற காரணத்திற்காகத்தான் தங்கத்தை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு தயவு செஞ்சு சுற்றி போடாது. உங்களுக்கு தங்கம் வாங்க முடியலையா பரவாயில்ல, வெள்ளி வாங்க முடியலையா பரவாயில்ல, ஆனால் என் வாழ்க்கை ஜெயிச்சிடணும் மேடம், இதனால நான் தவற விடக்கூடாது, என்ன பண்ணால் என் வாழ்க்கை ஜெயிச்சிடும், அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு 3 டிப்ஸ். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிறக்கவிருக்கக்கூடிய இந்த அக்ஷய திருதியை என்ன பண்ண அக்ஷய திருதியில ஜெயிச்சிடலாம். அட போங்க மேடம், தங்கம் விற்கிற விலைக்கு அக்ஷய திருதி ஒன்று மட்டும் தானா அப்படின்ற மாதிரி கேட்டகரியில இருந்தாலும் சரி, தங்கம்லாம் வாங்கணும்னு ஆசை தான் மேடம், அக்ஷய திருதியெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு, எங்க முடியவே மாட்டேங்குது, அடுத்த வருஷமாவது நான் வாங்கிடணும், அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா இந்த தடவை அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரே ஒரு விடயமாக இந்த வீடியோ உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. முதல்ல ஒரு விஷயம் நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு நாளுக்கு பின்னாலும் இருக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்வியலை செழுமையாக்குவதற்கான காரணிகள் மட்டும்தான். விழா காலம் எல்லாமே தமிழர்களுக்கு நிலா காலம்தான், பௌர்ணமியோடு கூடிய காலம் தான் எப்பயுமே இருக்கும். ஆனால் இந்த வளர்பிறை அக்ஷய திருதியை மட்டும்தான் நம் வாழ்வை வசந்தமாக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த 365 நாளில் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு நாளை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த நாளை நீங்கள் உட்காந்துருக்க நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிட முடியும்னு சொல்லணும்னா அவங்க எத்தனை ஆய்வு பண்ணியிருக்கணும், எவ்வளவு அனுபவிச்சிருக்கணும், எவ்வளவு விதமான விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்கணும். அந்த கொடையான இந்த நாள் அப்படின்றது மிகச்சரியான ஒரு ராஜயோகத்தை மக்களுக்கு கொடுக்கும். சும்மா இதெல்லாம் ஃபேக்குங்க, அக்ஷய திருதி அன்னைக்கு நகைக்கடைக்காரங்களாம் ஏற்றி விட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை நகை வாங்கி சேரட்டு எதுக்குங்க நகை கடைக்கு போகிறோம், அப்போ சேரக்கண்டு தானே அந்த நாளில் போகிறோம். அப்போ அக்ஷயம் என்றால் சேர்ந்தே தீரும். அதற்கான ஒரு ஜோதிடராக ஒரு ஜோதிட ரீதியாக சில விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, காலபுருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காலபுருஷன் உலகத்தை நியமிக்கக்கூடிய, உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள் இந்த அக்ஷய திருதி. மகாவிஷ்ணு அமைப்பே பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமய விஷ்ணு நடுவில் நிற்பார். அந்த மாதிரி இந்த தடவை சூரியன், நம்ம சூரிய நாராயணனும் சொல்லலாம், சிவசூரியனும் சொல்லுவோம். அப்போ சிவனுடைய ஐக்கியமாகவும் சரி, நாராயணனுடைய ஐக்கியமாகவும் சரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளானட் என்ன அப்படின்னா அது சாட்சாத் நம்மளுடைய சூரியன் தான். அதனால தான் ஜோதிடத்தில் சூரியன் அப்படின்னு வந்தாலே நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த அருளணிக்கும் போகும், பொருளணிக்கும் போகும், அதெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் வேற மாதிரி போயிடும். அது சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. சூரியன் நடுநாயகமாக நின்று இந்த பக்கம் சுக்கிரனையும் இந்த பக்கம் சந்திரனையும் சேர்ந்து இயந்து உலகத்திற்கு அருள்பாவனை செய்யக்கூடிய நாள் தான் இந்த அக்ஷய திதியை. எப்பயுமே கரெக்டாக சுக்ல பட்சத்தப்போ வளரக்கூடிய திதி இருக்குல்ல, அந்த திருதியை அப்படின்ற திதியில தான் வரக்கூடிய நாள் தான் இந்த அக்ஷய திருதியை. சூரியன் சுக்கிரனோடு இருக்கும்போது அதோடு சேர்ந்து ரோகிணி என்று சொல்லக்கூடிய சந்திரன் நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் தான் அக்ஷய திருதி. ஒவ்வொரு வருடமும் அப்படிதான் வரும். அந்த நாளில் நம்ம போய் பண்ணக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சக்ஸஸ். அப்போ எல்லா நாள்லையும் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா? ஆகும். ஆனால் இந்த நாளில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகும். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் அப்படின்னா பஸ் வருமானா கண்டிப்பாக வருங்க, அதனால தான் அது பஸ் ஸ்டாண்டு. ஆனால் கரெக்டாக பஸ் வர நேரத்துக்கு நம்ம போய் உட்காந்தோன்னா பஸ்ஸில் ஏறிடுவோம்ல, அந்த மாதிரி இந்த நாள் இதை பண்ணுங்க, நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் அழகாக நாம் பயன்படுத்தி கொண்டல் சிறப்பு. இதை தாண்டியும் ஒரு புராண ரீதியாகவும் சரி, வரலாற்று ரீதியாகவும் சரி, அக்ஷய திருதிக்கு நிறைய காரணிகள் சொல்லப்படுகிறது. சரி, அதெல்லாம் விடுங்க. எதுக்கு இந்த 325 நாளில் இந்த நாளில் மண்ணா மட்டும் வளருன்ற மாதிரி நம்ம மட்டும் இல்லை, நார்த் இந்தியா மட்டும் இல்லை, உலகமே இந்த அக்ஷய திருதியை கொண்டாடுற அளவுக்கு எதுக்கு இது இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, அக்ஷய திருதியை என்றால் 2 விதமான அர்த்தம். அக்ஷயம் என்றால் நமக்கு எல்லாம் தெரியும், வளருதல் என்று பொருள். இன்னொரு பொருள் அழகா இருக்கு, நிலைத்திருத்தல் என்று பொருள். முடிந்து ஒரு விஷயம் ஆரம்பித்ததெல்லாம் அல்ல வந்து கொண்டே இருக்கக்கூடியது எல்லாமே அக்ஷயம் தான். அந்த விடத்தில் பார்த்தோமே ஆனால்
பகீரதன் ஒருத்தர் இருந்தான். அவன் தான் தன்னுடைய மூதாதையருக்கான கடனை தீர்ப்பதற்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அரக்கன் தவம் இருந்து ரொம்ப வேண்டி ஒரு அளவுக்கு இதுவரைக்கும் யாரால செய்யாத தவத்தை எல்லாம் செய்து கங்கையை பூலோகத்தில் கொண்டு வந்தான். அப்படி கங்கையை பூலோகத்தில் கொண்டு வந்து உலக மக்களுடைய எல்லா பாவங்களையும் போப்பதற்கு எனக்கு ஒரு புண்ணிய நதி வேணும், அதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லும்போது கங்கை உருவான நாள் இந்த அக்ஷய திதியை. அப்பேற்பட்ட அதி உற்பதமான உங்களுடைய கர்மாவை பாவங்களை கழிக்கக்கூடிய கங்கை உருவான நாள் இந்த அக்ஷய திதி. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, வனவாசம் போயிடுங்கன்னு சொல்லும்போது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது மகாவிஷ்ணு தன்னுடைய சக்தியால் பாஞ்சாலிக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்த நாள் இந்த அக்ஷய திருதி. அப்போ கர்மா முடிவதற்கும் இந்த அக்ஷய திருதியில தான் ஆரம்பித்திருக்குது. இதுல இருந்து உங்களுக்கு வளர்றதுக்கும் இந்த அக்ஷய திருதியை தான் காரணமாக இருக்கிறது. அப்ப இதுவரைக்கும் நீங்க பண்ண எல்லா பாவங்களும் தொலைவதற்கும் இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கும் இருக்கக்கூடிய ஒரு கல்ல 2 மாங்க அடிக்கிற நாள் என்னன்னா இந்த அக்ஷய திருதியை தான். ஏன்னா சும்மா இந்த அக்ஷய திருதியில போயிட்டு நகை வாங்கினா சேருமா? எஸ் சேரும். ஆனா அக்ஷய திதிக்கு சொல்லப்பட்டது தானம் கொடுத்தல். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான அமைப்பெல்லாம் அதிகமாக வரும். அதை ஏன் மேடம் நாங்களே இப்போது சொல்ல வேணாம், யாராவது கொடுத்தா வாங்கிக்கலாமான்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கன்ற மாதிரி உங்கள் மைண்ட் வயசில் இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளாக சில விஷயத்தை மட்டும் இப்பொழுது மேற்கொள்ளுங்கள். இந்த அக்ஷய திருதியை நாளில் சில விடயங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது எண்ணி அடுத்த வருடத்திற்குள் வசந்தத்தின் வாசல் படியில் தான் நிற்பீர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை மேடம் சென்டிமெண்ட்டாக எங்களுக்கு பழகிடுச்சு, அக்ஷய திதி அன்னைக்கு நாங்கள் நகை வாங்கணும்னு நினைக்கிறோம், அட்லீஸ்ட் நான் அதெல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்கேன். இல்லை நகை வாங்கட்டி வெள்ளியாவது வாங்கிடலான்னு நினைக்கிறேன், வாங்கலாமா? எஸ் அஃப்கோர்ஸ், என்ன வேணால் வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை. அதுக்கு முதல்ல உங்கள் வீட்டில் உப்பு பாக்கெட்டை முதல்ல வாங்குங்க, உப்பு பாக்கெட்டும் சர்க்கரையும் வாங்குங்க. அதை முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறமா சில விஷயம் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த பிளிங்கிட் ஆக்டிவேட் பண்ணுறேன் ராகு ஆக்டிவேட் பண்ணாதீங்க. நேராக கடையில் கொடுத்து அண்ணாசிக்கிற கொடுத்து மிச்ச காசை கையில் வாங்கிட்டு வந்து பாருங்கள். அந்த வருடம் ஃபுல்லாக பணமழை இல்லாமல் நீங்கள் குவிப்பீர்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷலுங்க, ஒவ்வொரு வருஷமே ரொம்ப ஸ்பெஷல். இந்த வருடமே ஸ்பெஷல் தான். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது குரு உச்சமாக அமரக்கூடிய ஒரு புத்தாண்டாக இருக்குது, உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடிய ஒரு புத்தாண்டாக இருக்குது. அந்த வகையில் இந்த தடவை ஆரம்பிக்கக்கூடிய நாளே அக்ஷய திதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சூரியனும் சுக்கிரனும் சந்திரனும் கலந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய நாள் தான் அக்ஷய திதி. அப்போ 2 மடங்கு சூரியனுடைய பலம் பொருந்திய ஒரு நாளாக இருக்க போயிருது. சூரியன் அப்படின்னு இசிக்கொல்ட்டு போட்டால் அவன் தான் கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடியவன், அவன் தான் வேலையை கொடுக்கக்கூடியவன், அவன் தான் உங்களுடைய வியாதியை தீர்க்கக்கூடியவன், அவன் தான் செல்வத்தை கொடுக்கக்கூடியவன், அவன் தான் குடும்பக்காரகன், அவன் தான் உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு தனம் தானியம் பசு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய. அப்பேடிப்பட்ட சூரியன் முழுமையாக அமர்ந்து உச்சமான நாளில் அவனுடைய தினத்தில் வரக்கூடிய இந்த அக்ஷய திதி என்பது மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கத்தான் போகிறது. ஆனால் அதையும் தாண்டி இந்த தடவை உங்களுக்குன்னு கரெக்டாக 19ஆம் தேதி 10:29 ஆரம்பித்து 20ஆம் தேதி 7:27 முடிகிறது. அப்போ இந்த தடவை ஒரு நாள் அக்ஷய திதின்னு பார்த்தா 2 நாள் அக்ஷய திதி இருக்கிறதுக்கான அமைப்பு. எப்பயுமே நம்ம சொல்லுவோம் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து அந்த நாளுக்கான விடயங்கள்லாம் தொடங்கும் அப்படின்னு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுமே சூரியன் 6 மணிக்கு உதயமாயிடுவார். அப்போ 7:27 வரைக்குமே இருக்குது. அப்போ முத நாள் கூட முடியல அப்படின்னா கூட அடுத்த நாளும் நீங்கள் அதை சேர்ந்து முயற்சிகள் பண்ண உங்களுக்கான வாழ்வியலுக்கான எல்லா வித தடைகளும் நிவர்த்தியாகும். நான் எப்போ தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நேரத்தை பார்த்து வாங்கி கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் புதன் ஓரையில் வாங்கினீங்கன்னா திரும்ப வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிர ஓரையில் போய் தங்கமோ வெள்ளியோ வாங்கி பாருங்கள், உங்களுக்கான செல்வங்கள் அப்படின்றது இன்னும் சேருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். முதல்ல எதுக்கு மேடம் தங்கத்தை ஆக்டிவேட் பண்ணாங்க? சும்மா இவங்களா பண்ணிட்டாங்களா, இல்லை நிஜமாவே தங்கம் தான் வாங்கணுமா, இல்லை எப்பயாவது கடனை உடனே வாங்கி நான் தங்கம் வாங்கிடவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம நியூமராலஜிக்கலாக எடுத்தாலும் சரி ஒரு இதாக எடுத்தாலும் இந்த திருதியை அப்படின்றது 3வது திதியாக சொல்லப்படுகிறது. இந்த 3 அப்படின்ற எண்ணே குருவின் ஆளுமையை சொல்லக்கூடிய இடம். குரு அப்படின்னாலே இசிக்கோல்ட்டு போட்டால் நம்ம முதல்ல சொல்கிறது பொன்னன் அப்படின்னு பேர் குருவுக்கு. அப்போ குருவோடைய நம்பர் வரக்கூடிய இந்த திதியத்தால் பொன்னை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது குரு தான் பெருநிதிக்கு இறைவன். அப்போ உங்களுக்கு பெருநிதிக்கான இறைவனாக உங்களை வாழ வைக்கக்கூடிய அமைப்பை இந்த தங்கம் கொடுக்குன்ற காரணத்திற்காகத்தான் தங்கத்தை வாங்குங்கன்னு சொன்னாங்க. தங்கம் வாங்கினாதான் அக்ஷய திதி நிறைவு பண்ணுன்றது ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி தங்கம் வாங்காதவங்க அக்ஷய திதியை வந்திருக்காது. ஏன்னா பல 100 ஆண்டுகளாக இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. நிறைய மாநிலங்களில் இந்த நாளில் தான் முதல் கணக்கு எழுதுவாங்க. எழுதக்கூடிய நாள் அவர்களுக்கு அவருடைய வாழ்வியலை செழிப்பாக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றும்
நம்ம எப்படி ஆடி மாதம் ஆடி பத்தம் தேதி விதைன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இன்னைக்கு விதை விதைப்பாங்கங்க. அந்த விதை பயங்கரமான மகசூலை கொடுக்கும். இந்த மாதிரி நிறையா இந்தோனேஷியாவில் இந்த நாள் அவ்வளோ கொண்டாடுவாங்க. உலக ரீதியாகவே இந்த நாளுக்கு அவ்வளவு மகத்துவம் பொருந்திய நாளாக இருக்கு. அப்போ இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன எளிமையான ஒரு பூஜை முறையை நீங்கள் செய்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு தங்கம் வாங்க முடியலையா பரவாயில்ல, வெள்ளி வாங்க முடியலையா பரவாயில்ல, ஆனால் என் வாழ்க்கை ஜெயிச்சிடணும் மேடம், இந்த நாளை நான் தவற விடக்கூடாது, என்ன பண்ணால் என் வாழ்க்கை ஜெயிச்சிடும், அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு 3 டிப்ஸ். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எண்ணி 21 நாள்லேருந்து 90 நாளுக்குள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை நினைத்த மாத்திரமே அடைந்தே தீர்வீர்கள். அதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அந்த சூரிய பகவானும் உங்களுக்கான ஆளுமையும் அதிகாரத்தையும் உங்களுக்கான புகழையும் அதன் மூலமாக செல்வாக்கையும் கொடுத்து உங்கள் மன நிம்மதியாக உங்களை வாழ வைப்பார். 2 விதமாக இருக்குங்க. ஒன்று சண்டே வருது, அதுவே பெரிய விஷயம். என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் அப்பாடி சண்டே வந்துருச்சு, நிம்மதியாக உட்காந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு தோணும். இன்னொருத்தவங்களுக்கு ஏன்டா லீவு நாளில் கூட எங்களை விட மாட்டீங்களா, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்கு அட்சய திதி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்களேன்ற மாதிரி தோணும். எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்கு எந்த நேரம் உகந்ததோ அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய உங்களுடைய குலதெய்வ வழிபாடு என்பது சூரியனுக்கான ஒரு பயங்கரமான ஆக்டிவேஷனை கொடுத்து பித்திரு தோஷத்தையும் குலதெய்வ சாபத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இந்த நாள் திரும்ப கிடைக்கணும்னா திரும்ப அங்கே ஒரு 28 வருஷம், திரும்ப ஒரு 12 வருஷம், இத்தனை வருஷம் வரணும். அப்போ இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் நான் சொல்லக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்தீர்களே ஆனால் அக்ஷய திருதியை அன்னைக்கு உங்கள் வம்சமும் அக்ஷயமே வளர்வதற்கான வாய்ப்பை உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பெற்றுத்தரும். முதல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க. மொத்தம் 5 அகல் விளக்கு வாங்கி கொள்ளுங்க. எத்தனை? 5 அகல் விளக்கு வாங்கி கொள்ளுங்க. ஒரு வாழை இலையில மண்டவெல்லம், நாட்டு சக்கரை இருக்குல்ல, நாட்டு சக்கரை இல்லை வெள்ளத்தை இடித்து அதை ஒரு குவியல் மாதிரி வைத்துருங்க. பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் ஊரில் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு சட்னிக்கெலாம் போடுவோம். அந்த கடலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பொறி, வெறும் பொறி, அதை ஒரு குவளை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. 5 முகம் கொண்ட குத்து விளக்கு. இது ஒரு மிகப்பெரிய தாந்திரிக பரிகாரம். நீங்கள் நகை வாங்காட்டியும் பரவாயில்ல, வெள்ளி வாங்காட்டியும் பரவாயில்ல, தானம் பண்ண முடியாட்டி கூட பரவாயில்ல, வீட்டில் அமர்ந்தபடி சாயங்காலம் 5:55 நான் ஆரம்பிப்பேன். உங்களுக்கும் அந்த டைம் உசிதமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை 5:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே. 5:55 இந்த முறையை நாம் முயற்சிகள் மேற்கொண்டோமே ஆனால் கரெக்டாக அந்த 8 to 9 அந்த சூரிய ஓரை வரும்போது நம்ம அந்த வீட்டில இருந்து எல்லாரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி நம்ம குலதெய்வத்தை கும்பிடும் போது எப்பேற்பட்ட குலதெய்வ தோஷமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் சரி, கொடுக்கவே மாட்டேன்னு ஒரு சாமி உங்களுக்கு அடம் பிடிக்குதா, இல்லை கொடுக்கவே மாட்டேன்னு ஒரு பிளானட் பிடிச்சி நிற்க வச்சிருக்கா, ஏய் என் பிள்ளை நான் கூப்பிட்டான் கொடுங்க, உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் முன்னாடி நின்று உங்களுக்கான வரன்களையும் வாய்ப்புகளையும் வாங்கி தந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குலதெய்வமே எனக்கு தெரியல மேடம், என்னதான் பண்ணுறது, இதை பண்ணுங்க. 90 நாளுக்குள் உங்கள் குலதெய்வம் உங்கள் கண் கடப்பதற்கான வாய்ப்புகளை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த பூஜையோட வேல்யூ, இந்த தாந்திரிகத்தோட வேல்யூ அவ்வளோ மகத்தானது. முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வாழை இலை எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் வைத்துறீங்க. 5 முகம் கொண்ட குச்சி விளக்கு. அந்த 5 முகம் கொண்ட குத்து விளக்கில் நெய்யும் நல்லெண்ணெய் எது உங்களுக்கு பிடித்தமோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய வீட்டு வாசல் படியில், ஏன்னா நிலவாசப்படி தான் குலதெய்வத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி மிகுந்தது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிலவாசப்படியில் மஞ்சள் குங்குமத்தோட ஒரு 3 பட்டையை அடிச்சிடுங்க. மொத்தம் 5 மண் விளக்கு வாங்க சொன்னேன். அதோடு சேர்ந்து ஒரு சின்ன குடுவை வாங்கிக்கோங்க, ஒரு சின்ன தொட்டி மாதிரி வாங்கிக்கோங்க, இல்லை சின்ன சொம்பு மாதிரி வாங்கிக்கோங்க மண்ணில். அது மேலே ஒரு குட்டி மூடி வாங்கிக்கோங்க. அந்த மண் களையத்துக்குள்ள தண்ணீர் ஊற்றி பச்சை கற்பூரம் போட்டு 1 ஏலக்காய் 1 கிராம்பு போட்டு மூடி வச்சிருங்க. அந்த தட்டு போட்டு மேலே மூடிடுங்க. வீட்டு வாசல் படியில் அங்கே ஒரு விளக்கு, இங்கே ஒரு விளக்கு, நடுவில் அந்த மண் களையத்தை வச்சு அந்த மண் களையத்தில் அந்த தட்டு மேலே ஒரு மண் விளக்கை ஏற்றுங்க. அப்படியே அதை கொண்டு வந்து உங்களோட சாமி ரூமில் வைங்க. எப்போது 5:55 இதை பண்ணுறீங்க. அந்த விளக்கு இருக்குல்ல, அந்த 5 முகம் கொண்ட குத்து விளக்கு, அது பக்கத்தில் இன்னும் 2 அகல் விளக்கு ஏற்றி வையுங்கள். இந்த ஏற்றி வைக்கக்கூடிய 2 அகல் விளக்கு, இந்த 5 மண் விளக்குலையும் விளக்கெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. வேறு எந்த வேணையும் வேணாம், விளக்கெண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப கடன் அதிகமாக இருக்குது மேடம், அதுக்காண்டி தான் நான் இந்த பூஜை பண்ணுறேன், எனக்கு இனிமேல் கடன் வரவே கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா விளக்கெண்ணெயோடு சரி தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. எனக்கு வாய்ப்பே வர மாட்டேங்குது, எனக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விளக்கெண்ணெயோடு சேர்ந்து நல்லெண்ணெயை ஊற்றுங்க. காசு தான் மேடம் பிரச்சனை, குழந்தை தான் பிரச்சனை, கல்யாணம் தான் ஆக மாட்டேங்குது, எல்லாம் இருக்குது ஆனால் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே என்னால் வாழ முடியல என் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விளக்கெண்ணெயோடு சேர்ந்து நெய் ஊற்றுங்க. இந்த மாதிரி பண்ணி உங்களுடைய அந்த 5 விளக்குகளையும் இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காம்பினேஷனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 5:55 இப்போ நான் சொல்கிற ஒரு மந்திரத்தை எடுத்துக்கோங்க. கை நிறையா இந்த பூஜைக்கு தேவை மல்லிகை பூ மட்டும்தான், வேறு எந்த பூவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது.
அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மல்லிகைப்பூலாம் ரேட்டு ஜாஸ்தி மேடம், முழம் 100 ரூபான்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒன்று பண்ணால் தானே மகாலட்சுமி வசியமாவா? பாவம் அவளும் கொஞ்சம் எவ்வளோதான் இறங்கி வருவா. தங்கம் வாங்க முடியல, வெள்ளி வாங்க முடியல, டே மல்லிகைப்பூவது வாங்குப்பான்னு சொல்கிறா. அதனால மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. அதுக்கு இடையில உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி பவுல் இருக்கான்னு பாருங்கள். கண்ணாடி பவுலில் நிறைய கல் உப்பு நிறச்சிக்கோங்க. அதை சாமி ரூமில் முதல்ல நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல உங்கள் சாமி ரூமை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு நிறச்சி, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் 1 கிராம் வெள்ளிக்காயினாவது இருக்கும். இல்லைன்னா சொல்லக்கூடாது. அப்படி இல்லையா தயவு செஞ்சு போய் வாங்கிட்டு வந்துருங்க. 1 கிராம் வெள்ளிக்காயினா அந்த கல்லுப்பு மேலே வைங்க. அந்த கல்லுப்பு மேலே வச்சு 5 கிராம்பு 5 ஏலக்காவை அந்த உப்பின் மேல் செலுத்தி விடுங்கள். செலுத்தி விட்டு அதை அப்படியே உங்களுடைய ஸ்லாப்ல இல்லை சாமி இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிருங்க. இதுதான் உங்கள் பணத்திற்கான ஆகர்ஷண சக்தியை உங்களுக்கு கொடுக்க போகிற விஷயம். இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதை வச்சு ஒரு பூஜையை முடிங்க. ஒரு 3 நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும். சில பேருக்கு, ரொம்ப சில பேருக்கு அந்த கல்லுப்பில் தண்ணி விட்டுருக்கும். தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா சொதன்னு ஆயிருக்கும். அப்படி ஆயிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் உங்கள் குலதெய்வ அருளால் அதை அப்படியே ஈர்த்து கொண்டு விட்டது என்று அர்த்தம். அப்படி தண்ணி விட்டு சொதன்னு ஆயிருந்ததுன்னா அந்த உப்பை உங்கள் தலையை சுற்றி தூக்கி போட்டுருங்க. அதை பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை எதுவுமே ஆகாமல் உப்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த உப்பை உங்கள் சாப்பாட்டோட கலந்துருங்க. நீங்கள் உப்பு வச்சுருப்பீங்க அதோட கலந்துருங்க. கல்லுப்பெல்லாம் சேர்க்க முடியாது மேடம்னா ஒரு மிக்சியில் அடித்து உங்கள் உப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் சாப்பிட உங்களுக்கான வருமானம் என்பது அபரிவிதமாக இருக்கும். அந்த ஏலக்காய் கிராமையும் முடிஞ்சால் டீ போட்டு குடிச்சிருங்க. இல்லை ஏதாவது ஒரு பாயசம் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். அன்னைக்கு கண்டிப்பாக பால் பாயசம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். நிறைய தானம் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது 1 கிலோ அரிசி, அதே மாதிரி இந்த தடவை சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்ச துவரம் பருப்பை தானம் கொடுங்க. யாருக்காவது இல்லாதவர்களுக்கு, இல்லை உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, இல்லை வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு அரிசி, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு சேர்ந்து வாங்கி கொடுங்க. ஒரு 100 கிராம் வாங்கி கொடுங்க. ரொம்பலாம் வேணாம். ஒரு 100 ரூபா 150 ரூபா வரப்போகுது. ஒரு 1/2 கிலோ அரிசி, ஒரு துவரம் பருப்பு, ஒரு பாசிப்பருப்பு இதை வாங்கி தானம் கொடுங்க. இப்போ சாப்பாடு தான் போட முடியல, இருக்கிற கேஸ் விலைக்கு நம்மளால் சாப்பாடும் போட முடியல, தங்கம் விலையேறுது, கேஸ் விலையேறுதுன்னா இதையாவது கொடுங்க. அட்லீஸ்ட் அவர்கள் அந்த உணவை உண்ணும் போது ஆத்மார்த்தமாக உங்களுக்கான பிளெஸ்ஸிங் அவங்க கொடுக்காட்டியும் அவங்க வயிறு கொடுக்குங்க. அது உங்களை வாழ வைக்கும். அதனால மேக்ஸிமம் தானம் கொடுக்குறவங்க இந்த தடவை இதை மட்டும் பண்ணுங்க. தானம் கொடுக்க முடியல மேடம், என்னால் வீட்டில் தான் இருந்து பண்ண முடியுதுன்னா இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்கள். கல்லுப்பு போட்டு வச்சிடுங்க. அதே மாதிரி 2 விளக்கு, இந்த 5 முக குத்து விளக்கு பக்கத்தில் அந்த வாழை இலை மேலே, முதல்ல இது மேலெல்லாம் இந்த ஐட்டம் வச்சுருவீங்க. அதுக்கு நடுவில் வாழை இலையில் 5 முகம் கொண்ட குத்து விளக்கு வைக்கிறீங்க. அந்த குத்து விளக்குக்கு 2 பக்கமும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 அகல் விளக்கு வைக்கிறீங்க. அந்த 2 அகல் விளக்குலையும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணெயை விளக்கெண்ணெயோடு சேர்த்து ஏற்றுங்க. மொத்தம் 5 விளக்கு ப்ளஸ் 5 முக குத்து விளக்கு இதெல்லாம் சேர்த்தா 10ஆக வரும். 10 ஜுவாலையும் சேர்ந்து சூரியனை இயக்கக்கூடிய தன்மையும் உங்களுடைய குலதெய்வ அருளையும் பெற்றுக்கிடக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த குடுவையில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அது மேலே ஒரு விளக்கு வச்சுருக்கீங்கள, அது எவ்வளோ நேரம் எரியுன்னா ஒரு 5 நிமிஷம் எரிஞ்சால் போதும். கை நிறைய மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. முதல்ல வாசல் அந்த 2 விளக்கை ஏற்றி முடிச்சுட்டு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என் குலதெய்வமே பராக் 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 அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவை போடுங்க. உங்களோட குலதெய்வம் பேர் தெரிஞ்சதுன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகான்னு சொல்லி உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லிட்டு பராக் பராக் பராக்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவை போடுங்க. ஒரு பிடி மல்லிகைப்பூ எடுத்து ஒரு விளக்கில் போடுங்க. இன்னொரு பிடி மல்லிகைப்பூவை இதே மாதிரி சொல்லி இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலையில் போடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாவரையும் கூப்பிட்டு அன்றைக்கி தயவு செஞ்சு போட சொல்லுங்கள். அன்றைக்கி விடுமுறையாக தான் இருக்குது. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் மொபைலை பார்த்து அடுத்த நாள் நாட்டை அப்படியே முன்னேற்றக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் முன்னேறுவதற்கு இதை செய்து பாருங்கள். அப்போ வீட்டில் இருக்கவங்களை முதல்ல கூப்பிட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம், அதுவும் எஸ்பெஷலி ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் தயவு செஞ்சு கட்டாயமாக இதை பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கான வம்ச வார்த்தை கொடுக்கக்கூடியவன் அந்த பையன் தான். அப்போ உங்களுடைய வம்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் புள்ள அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தீர்களே என்னால் கண்டிப்பாக இதை பண்ணுங்க. அப்போ பெண் பிள்ளைகள் வைத்திருக்கவங்களாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்காதீங்க. பெண் பிள்ளை வைத்திருக்கிற உள்ள இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆகர்ஷணம் பண்ண போறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கான வாய்ப்புகள் வரப்போகிறது. ஏன்னா பெண் பிள்ளைகள் பிறந்தாலே அந்த வீட்டில் தேவதை பிறந்துட்டான்னு அர்த்தம். என்னதான் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் உங்களுடைய வம்சத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால இது 2ஐயும் சமநிலை செய்யக்கூடிய நாளாக தான் இந்த அட்சய திருதியை வருது. அப்போ இந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு 5:55 இந்த பூஜையை பண்ணி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குடுவையில் இருக்கல அந்த தண்ணி அந்த விளக்கு கொண்டு போய் உங்கள் சாமி ரூமில் வச்சிருங்க. அன்னைக்கு முடிஞ்ச உடனே கரெக்டாக 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பால் பாயசம் வைத்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த குடுவையில் இருக்கக்கூடிய தண்ணியை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு
வெள்ளி பாத்திரம் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு கண்ணாடி பாத்திரம் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், எவர் சில்வரை சாமி ரூமில் கொண்டு போகாதீங்க, இரும்பா சாமி ரூமில் கொண்டு போகாதீங்க. உங்களுக்கான பலனை நிப்பாட்டி விடும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், உங்களால் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வையும்பாங்க, வெள்ளி தான் வாங்க முடியலையா பரவாயில்ல, மண் வாங்கிக்கலாம். அப்போ மண் விளக்கு, மண் சட்டி, மண் விளக்குல என்ன வேணால் பண்ணுங்கள் இல்லையா, தாம்பரம் பித்தளை எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு பஞ்சபாத்திர உத்திரணி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்கிட்ட இதில் இருக்குது, உங்ககிட்ட என்ன அமைப்பில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணி, அந்த குடுவையில் இருக்க தண்ணி அதுக்குள்ளே போட்டுங்க. போட்டுட்டு அதில் கையை மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு யாரும் வேணாம், உங்களுக்கு நீங்கள் போதும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்களே மனசார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, அம்மா நான் இந்த நிமிஷத்துலேருந்து இதை பண்ண போகிறேன், என்னுடைய வாழ்க்கை, என்கிட்ட இருக்கக்கூடிய கடன், என்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரியாயிடணும், நீதாம்மா எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, நீங்கள் குடும்ப தலைவன் பண்ணாலும் சரி, இல்லை குடும்ப தலைவி பண்ணாலும் சரி, இதை மட்டும் வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் இந்த உதிரணியில் எடுத்து வீட்டில் இருக்கவங்கள குடிக்க கொடுங்க. குடிச்சு முடிச்சோடனே மிச்ச தண்ணி இருக்கும், அந்த மிச்ச தண்ணியை ஒரு வாழை இலை வச்சுருக்கீங்களா அந்த இது மேலே பிரயோசனம் பண்ணுங்கள். இல்லாட்டி நல்லா மாவளை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணியை உங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விட்ருங்க. எல்லா மூலையிலும் பயங்கரமான பாசிட்டிவ் வைப் வருங்க. நான் சொல்கிற மாதிரி மந்திரங்கள் மாயம் செய்யும் மட்டும் இல்லை, வார்த்தைகளும் மாயம் செய்யும். நீங்கள் சொன்னாலும் மந்திரம் பலிக்கும், நான் சொன்னாலும் மந்திரம் பலிக்கும். ஆனால் மனசார யார் சொல்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் சிவன்னு சொன்னாலும் சிவன் வருவார், சிவரூபேன்னு சொன்னாலும் சிவன் வருவார். கடவுளுக்கு மொழி முக்கியமே கிடையாது, நம்ம மனசார சொல்கிறது மட்டும்தான் முக்கியம். அதனால் நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் சொன்னால் தான் வருவாரா, தமிழில் சொன்னால் தான் வருவாரா, இல்லை ஐயரை கூப்பிட்டா தான் வருவாரா, நம்ம வாழ்க்கையை செழிப்பதற்கு நாம் போதும். அதற்காகத்தான் இந்த அட்சய திருதி உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாளை தவற விடாமல் நான் சொன்ன இந்த வழிமுறையை மேற்கொண்டு பாருங்கள். எண்ணி 30 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ள எப்பேற்பட்ட குடும்ப ரீதியான பிரச்சனையும் வம்ச ரீதியான பிரச்சனையும் தவிடுபடி ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. மேக்ஸிமம் அன்னைக்கு நைட்டு எவ்வளோ முடியுதோ அந்த தானம் கொடுங்க. ரொம்ப இன்னும் சில பேருக்கு வழக்கம் இருக்கும், சுற்றி போடக்கூடிய வழக்கம் இருக்கும். அக்ஷய திதி அன்னைக்கு தயவு செஞ்சு சுற்றி போடாதீங்க. இதை நான் சொல்லணும், ஏன்னா எதை சொல்லலாம் எதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு 100 பேர் இருப்பாங்க. எந்த இடத்துல செய்ய வேணான்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். அதனால் சுற்றி போடுறது, அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு ஒரு 6 மணிக்கு முன்னாடி குப்பையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இல்லையா அது ஓரத்தில் இருந்துட்டு போகுது, நீங்கள் இந்த பூஜை முடிச்சோன்னா அதை குப்பையை கொண்டு போய் நீங்கள் வீட்டு வெளில கொண்டு போய் கொட்டுறதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுற மாதிரி. அதனால் இந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் தானம் மட்டும் கொடுங்க. முடிஞ்சால் ஏதாவது ஒரு பெண்களை கூப்பிட்டு சுமங்கலி பொருட்களை வச்சு அவர்களுக்கு ஒரு 10 ரூபா காயினோ ஒரு 50 ரூபா காயினோ வச்சு கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க. வீட்டுக்கு பெண்கள் வருகிறார்கள், உங்களுடைய குடும்ப பெண்கள் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டு பெண் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவர்களுக்கு ஏதாவது ஆனது ஒன்றும் இல்லை, நான் அவங்க யாராக இருக்க, உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி யார் எங்கே வேணா இருக்கட்டும்ங்க. ஏன்னா செவ்வாய் சனியோட சேர்ந்துருக்கான், ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் அண்ணன் தம்பி யார் வேணா இருக்கட்டும், குடும்ப பெண்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50 ரூபா ஜிபே பண்ணி விடுங்க, ஒரு 100 ரூபா ஜிபே பண்ணுங்க. அப்பா ஒரு முழம் பூ வாங்கிக்கப்பா, அண்ணன் அனுப்புகிறேன்ப்பா, தம்பி அனுப்புகிறேன்ப்பா, அனுப்பி பாருங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு 100 மடங்கு படத்தை இந்த அக்ஷய தீதனைக்கு கொடுத்தே தீரும். எந்த வீட்டில் பெண்கள் கொண்டாடப்படுகிறார்களோ அந்த வீட்டில் உலகம் உங்களை கொண்டாடும். வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல்படியில் நிற்பதற்கான வாய்ப்புகளை மீனாட்சி வரலட்டும். நன்றி, வணக்கம். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.